Hello students, welcome to Jana Max. Today class for 10th standard Max. பயிற்சி 3.4 பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கில் 3வது தான் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்த்துருக்கோம். ஸோ வேணும்னா அதை போய் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 9x² + 81x by x cube + 8x² - 9x. ஓகேவா? எளிய வடிவிற்கு சுருக்குகனா இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இயற்கணித ஃபார்முலாவிலையோ இல்லை காரணிப்படுத்திக்க மூலியமாகவோ சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஃபார்முலா இது வந்து வரல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து என்ன நம்பரை வெளியில் எடுக்கலாம், எது சேர்ந்து அப்படி ரெண்டுமே என்ன ஆகும், 9ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணலாம், 9 வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுன்ற ஒரு டேர்ம் வெளியே எடுத்துட்டோன்னா இதில் 9 போயிடுச்சு, எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். பாரு மீதி என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் 9 வெளியில் எடுத்தோம்னா மீதி 9 இருக்கும், எக்ஸு வெளியில் போயிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸில் எடுத்து பாருங்கள். 9 × x 9x², 9 81 × x. திரும்ப நீங்கள் மல்டிபிளை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி நம்ம சம் மாறிடணும். இதில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு காரணிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து x² தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே x³ இருக்குது. மூணுத்துலேயும் பாருங்கள், 3 டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க. பொதுவாக வெளியில் எடுத்துட்டா இதில் அதில் என்ன பண்ணும், ஒவ்வொரு எக்ஸு குறைஞ்சிரும். அப்போ இது வந்து x² ஆகிடும், இது +8x ஆகிடும், -9 ஆகிடும். ஒரு எக்ஸ் குறையுமா? அப்போ x³ x² ஆகிடும், இது எக்ஸ் டேர்ம் ஆகிடும், இதில் எக்ஸ் டேர்ம் வெளியில் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா 9x × x + 9 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. ஆனால் கீழே இருக்கிறது பாருங்கள், காரணிப்படுத்துக்க பண்ணலாம். x² + 8x -9. அப்போ பெருக்கும் போது -9 கிடைக்கணும், கூட்டும் போது 8 கிடைக்கணும். அப்படின்ற நம்பர் சூஸ் பண்ணணுமா? ஸோ அப்போ எந்த நம்பர் சூஸ் பண்ணணும் சேர்ந்தாப்படி வரும்னு பாருங்கள். ஓர் 9 9. அதே மாதிரியே நம்மளுக்கு -9 கிடைக்கணும், +8 கிடைக்கணும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. அப்போ 1க்கு மைனஸ் கொடுத்தா +× -9ல் 1 போயிடுச்சுன்னா +8. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அது மாதிரி தான் எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால x - 1 x + 9. அப்போ என்னென்ன டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிச்சு, x - 1 x + 9. ஓகேங்களா? இங்கே கீழேயும் மேலேயும் பாருங்கள், பகுதியிலையும் தொகுதியிலையும் x + 9 x + 9 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இன்னும் என்ன இருக்குது, எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 9/x - 1. அப்போ 9/x - 1 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்று என்ன வாய்ப்பாடு மூலிமா அதை வெளியில் எடுக்க முடியும், இல்லை காரணிப்படுத்துக்க மூலிமா சுருக்க முடியுமா, இல்லைனா ஃபார்முலா மூலிமா சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். இது 3 விதத்தில் மட்டும்தான் சுருக்க முடியும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாவும் காரணிப்படுத்துக்க தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வாய்ப்பாடும் தெரிஞ்சிருக்கணும். அப்போனா ஈஸியாக இந்த சுருக்க சம் போட்டுடலாம். கண்டிப்பாக இது வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே 4th கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு இதுலேயே 4th கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p² - 3p. ஓகேங்களா? p² - 3p -40 / 2p³ -24p² +64p. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் கேட்டிருக்கிற சம்ஸு. இதுதான் லாஸ்ட் சம்ஸ், இது கடைசியில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், p² p டேர்ம்ஸு கான்ஸ்டன்ட் நம்பரு. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ அப்போ மேலே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். கீழே இருக்கிறதுல பாருங்கள் p³ இருக்குது. அப்போ இதுலேயும் p² இருக்குது, p இருக்குது. 3 டேர்ம்லேயும் pன்ற லெட்டர் காமனாக இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட்டில் பாருங்கள் 2ஆம் வாய்ப்பாடு இருக்குது. அப்போ 3 என்ன பண்ணணுன்னா 3 நம்பரும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அப்போ காமனாக 2p வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்ம்ஸில் பெருக்கும் போது 40 கிடைக்கணும், நம்மளுக்கு கூட்டும் போது -3 கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ -40 பெருக்கும் போது கிடைக்கணும், -3 வந்து கூட்டுறப்ப கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடை நம்ம சூஸ் பண்ணி தான் போடணும். இப்போ இது என்ன பண்ணலான்னா 8×5 = 40. அதே மாதிரி இதுவும் மைனஸில் இருக்குது, 40 மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. 8×5 = 40, -8ல் 5 போயிடுச்சுன்னா -3. ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா p - 8 ஒரு டேர்மு, p + 5 ஒரு டேர்முன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலான்னா 2p காமனாக வெளியில் எடுங்க. அப்போ 2p காமனாக வெளியில் எடுத்தால் இதில் என்ன இருக்கும், p² ஆகிடும். -24ல் 2 வெளியே எடுத்தால் வகுத்தல் வாய்ப்பாடு மூலிமா 12p ஆகிடும்.
ப்ளஸ் 32 ஆகிடும். ஓகேங்களா? திரும்ப பெரிய பாருங்க, 12 × 2 24, 32 × 2 64 பி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பெருக்கும் போது 32 கிடைக்கணும், கூட்டும் போது -12 கிடைக்கும். பெருக்கும் போது 32 கிடைக்கணும், கூட்டும் போது -12 கிடைக்கணும். பாருங்கள், 8 நாள் 32, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் -12. ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டான குறியை வந்து போடணும். அப்போ வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், கரெக்டான குறியை போட்டால் மட்டும்தான் நம்பர் கரெக்டாக வகுப்படும். கூட்டும் போது நம்மளுக்கு கரெக்டான நம்பர் கிடைக்கும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32, மைனஸ் இன்ட்டு -4 கூட்டினா -12. ஸோ இது எப்படி எழுதலான்னா, மேலே p - 8 p + 5, கீழே என்ன இருக்குது, 2p இருக்குது. நெக்ஸ்ட்டு இது தான் காரணிப்படுத்தணும். இப்போ காரணிப்படுத்துனது தான் எடுத்து எழுதணும். இது எப்படி இதெல்லாம் p - 8 p - 4. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் பாருங்கள், p - 8 பகுதியிலையும் தொகுதியிலையும் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ மீதி என்ன இருக்குன்னா, மேலே p + 5 கீழே என்ன இருக்குது, 2p × p - 4. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான சம்மு. வாய்ப்பாடு கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ எந்த நம்பரை வெளியில் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சுருந்தால் இந்த சுருக்குக போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறோம். எங்களுடைய சேனலுக்கு ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷனாக இருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன சம் வேணும்னு கேளுங்க. தேங்க்யூ.